அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற மே மாதம் 12ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று சித்ரா பௌர்ணமி வருது இல்லைங்களா, அது குறித்த ஒரு முக்கியமான பதிவு அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் ஒரு குறிப்பிட்ட பொருளானது உங்களுடைய வீட்டில் இல்லைன்னா நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சு அந்த நாளில் சமையலில் சேர்த்துக்கோங்க. அதை நீங்கள் செய்வதன் மூலமாக உங்களுக்கு கர்மவினை நீங்கும், பாவங்கள் போகும், வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை நிலை நீங்கும் என்பது குறித்து ஒரு தனி பதிவு போட்டிருக்கிறேங்க. அந்த பொருள் உங்கள் வீட்டில் இல்லைன்னா நீங்கள் முன்னாடியே வாங்கி வைக்கிறதுக்கு வசதியாக இருக்குன்ட்டு தான் 2 நாளைக்கு முன்னாடியே அந்த வீடியோ போட்டேன். இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது அந்த வீடியோனுடைய லிங்கை இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். இப்போது இந்த பதிவுக்கான விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பௌர்ணமி அப்படிங்கிறதே ரொம்ப ரொம்ப விசேஷம் பொருந்திய ஒரு நாள் தான். ஏன்னா மாதம் வரக்கூடிய இந்த பௌர்ணமி நிலவுங்கிறது நிறைய நேர்மறை ஆற்றல்களை இந்த பூமிக்கு வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே அமாவாசை மற்றும் பௌர்ணமி அப்படிங்கிறது பிரபஞ்ச சக்தி அதிகம் பெற்ற நாட்கள் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் இந்த சித்ரா பௌர்ணமி இருக்குது இல்லையா, இது பார்த்திங்கன்னா களங்கம் இல்லாமல் ஒரு வெள்ளி தட்டு மாதிரி நிலவானது வானத்தில் தெரியக்கூடிய ஒரு நாள். மேலும் நிலவு பூமிக்கு மிக அருகில் தெரியற மாதிரியே இருக்குங்க. இந்த நாளில் நிலவின் ஒளி நம்ம மேலே ஒரு 10 நிமிஷம் பட்டுச்சு அப்படின்னாவே நம்ம மனதில் இருக்கக்கூடிய தேவையில்லாத சஞ்சலங்கள், குழப்பங்கள் எல்லாமே நம்மளை விட்டு நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி நேரடியாக நிலவினுடைய ஆற்றலை பெறுவதற்காகத்தான் நம்முடைய முன்னோர்கள் ஆற்றங்கரை, ஏரிக்கரை, கடலோரம் எல்லாம் உணவு சமைச்சு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த நில ஒளியில் உட்காந்து சாப்பிடுவாங்க. எப்படியும் நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஆகும். அந்த நிமிஷம் வரைக்குமாவது அந்த நேர்மறை ஆற்றல் நம்ம மீது விழுவதற்கு வாய்ப்பு அதிகம். உங்கள் ஊரில் அந்த மாதிரி ஆறு குளம் ஏரியெல்லாம் இல்லைன்னா கூட மொட்டை மாடியிலையாவது நீங்கள் போயிட்டு அந்த நாளில் உட்காந்து குடும்பத்தோடு நீங்கள் சாப்பிட்றது அப்படிங்கிறது நல்ல ஒரு பலனை உங்களுக்கு கொடுக்கும். மனம் நிம்மதி அடையும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மனோகாரகன்னு பார்க்கும்போது சந்திர பகவானாக சொல்லலாம். அதனால் அவருக்கு உரிய இந்த பௌர்ணமி நாள், அதுவும் திங்கட்கிழமை நாள்லேயே வந்திருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அதையாவது ஃபாலோ பண்ணுங்கள். சரி, இந்த சித்ரா பௌர்ணமிங்கிறது வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய நாள். அதனால் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இந்த நாளில் செய்ய வேண்டிய வழிபாடு முறைகள், பரிகாரங்கள்னு நிறைய இருக்குது. அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவில் 3 முக்கியமான வழிபாட்டு முறைகள் குறித்து மட்டும் சொல்லிடுறேன். ஏன்னா இது 3மே ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை செய்வதன் மூலமாக 7 தலைமுறைக்கும் எந்த ஒரு பண கஷ்டமும் வராது, நோய் நொடியும் வராது, நல்ல ஒரு செல்வ வளம் மிக்க ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்னே சொல்லலாம். அது என்ன அந்த 3 வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, கன்னி தெய்வ வழிபாடு. இப்போ இதில் இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நம்மளுடைய குலதெய்வம் அப்படிங்கிறவங்க எப்போதுமே நம்மளுடைய குலத்தை காக்கக்கூடியவங்க. ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் நாம் அவங்கள கோவிலில் சென்று தரிசனம் செய்கிறதே சிறப்பு. கோவிலுக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவங்க வீட்லேயாவது குலதெய்வ படம் இருந்தது அப்படிங்கும்போது அந்த படத்தை தூய்மை பண்ணிவிட்டு குலதெய்வத்துக்கு உகந்த மலர்கள், இப்போ ஒவ்வொரு குலதெய்வத்துக்கு பார்த்திங்கன்னா செவ்வரளி மலர்கள், ஒவ்வொரு தெய்வத்திற்கு மல்லிகை மலர்கள், இந்த மாதிரி இருக்கும். எது உங்கள் குலதெய்வத்துக்கு உகந்த மலரோ அந்த மலரை நீங்கள் வச்சு வழிபாடு செய்யலாம். அதே போல் அன்றைய தினத்தில் சர்க்கரை பொங்கல், தயிர் சாதம், எலுமிச்சை சாதம், இந்த 3 கலவை சாதத்தையும் வச்சு நீங்கள் வழிபாடு செய்யலாம். அதே போல் அந்த அன்னைக்கு நிலைவாசலில் மாவிளை தோரணம் கட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். இது வரைக்கும் உங்கள் வீட்டில் குலதெய்வம் இல்லைன்னா கூட நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் தோரணம் கட்டும்போது கண்டிப்பாக குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் இஷ்ட தெய்வ வழிபாட்டிற்கும் உங்களுக்கு எந்த தெய்வம் பிரியமோ அந்த தெய்வத்துக்கு உகந்த பொருட்களை வச்சு நீங்கள் இந்த நாளில் வழிபாடு செய்யலாம். அடுத்து ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும், எங்கள் வீட்டில் குலதெய்வத்தினுடைய ஃபோட்டோ கிடையாது, மேலும் எங்கள் குலதெய்வம் கொஞ்சம் உக்கிரமான தெய்வமாக இருக்கிறதுனால நாங்கள் படம் வச்சு வழிபாடு செய்யறதில்ல அப்படின்ட்டு. அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் ஒரு கண்ணாடி வாங்கிக்கோங்க. புதுசாக சின்னதாக ஒரு கண்ணாடி வாங்கிக்கோங்க. அந்த கண்ணாடியை நீங்கள் பூஜை அறையில் வச்சு அதையே உங்களுடைய குலதெய்வமாக நினச்சி அங்கே தீபம் ஏற்றி வச்சு அந்த கண்ணாடிக்கே நீங்கள் பொட்டு பூலாம் வச்சு முன்னாடி நிவேதனம் வச்சு நீங்கள் வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக அந்த கண்ணாடியில் உங்கள் குலதெய்வத்தினுடைய உருவம் தெரியும்னே சொல்லுவாங்க. அதனால் மறக்காமல் அந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சு வழிபாடு செய்யுங்க.
இதெல்லாம் பார்த்திங்கன்னா பேசிக்காக நிறைய பேர்த்துக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம அந்த நாளில் முக்கியமாக செய்யக்கூடிய கன்னி தெய்வ வழிபாடு. கன்னி தெய்வ வழிபாடு அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்மளுடைய தலைமுறையில் கன்னிப்பெண்ணாக இருக்கும்போது இறந்திருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கான வழிபாடு, அல்லது கர்ப்பவதியாக இருக்கும்போது இறந்துருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்கள நினச்சி வழிபாடு செய்யக்கூடிய நாள். அவங்களுடைய படம் வந்து நம்ம வீட்டில் வந்து சின்ன அளவில் அல்லது பிளாக் அண்ட் ஒயிட்டில் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம எடுத்து அந்த நாளில் வச்சு அவங்களுக்கு பிடிச்ச உணவு வகைகளை சமைச்சோ, இல்லை அவங்க வயதுக்கு தகுந்த மாதிரி பொருட்கள் நம்ம வாங்கி வச்சோ வழிபாடு செய்யலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ரொம்ப சின்ன பெண் அப்படிங்கும்போது இப்போ ஒரு 14 வயசு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 14 வயசு பொண்ணுக்கு வந்துட்டு நம்ம ஒரு பட்டு பாவாடை சட்டை வாங்கி வைக்கலாம், அல்லது தாவணி பாவாடை இந்த மாதிரி வாங்கி வச்சு வழிபாடு செய்யலாம். கண்ணாடி வளையல்கள் வாங்கி வைக்கலாம். அதே போல் கர்ப்பிணி பெண்கள் அப்படிங்கும்போது அவங்களுக்கு இது போல் வளையல் வாங்கி வச்சு வழிபாடு செய்யலாம். ஏதாவது நம்மளால் முடிஞ்ச செலவு பண்ணி ஒரு புடவை வாங்கி வச்சு வழிபாடு செய்யலாம். அதே போல் அவங்களுக்கு ஏதாவது ஒரு உணவு பிடிக்கும் அப்படிங்கும்போது அந்த பொருட்கள் அன்றைக்கி நம்ம சமைச்சு வச்சோம் வழிபாடு வந்து செய்யலாம். ஏன்னா குலதெய்வ வழிபாடு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல் நம்மளுடைய தலைமுறையில் இருந்த அந்த கன்னி பெண்களுக்கும் நம்ம வந்து மரியாதை கொடுக்கணும் அப்படின்னே சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க தான் நம்ம வீட்டில் வந்து எந்த ஒரு கெடுதலும் நடக்காமல் ஒரு பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்தி நம்ம வாழ்க்கையை வந்து நடத்தி செல்கிறாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். அதனால் கன்னி தெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு வீட்டில் வந்து அது போல் இருந்த அந்த கன்னி பெண்களோட படமெல்லாம் இல்லை, மேலும் அந்த மாதிரி கன்னி பெண்கள் வந்து முன்னாடி இப்படி இறந்துட்டாங்களான்னு தெரியாது அப்படின்னு நினச்சிங்கனாலும், அந்த மாதிரி இருக்கிறவங்க நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, குலதெய்வ வழிபாட்டுக்கு கண்ணாடி வச்சு வழிபாடு செய்யுங்கன்னு, அந்த கண்ணாடியவே நீங்கள் இதுக்கும் வந்து வச்சு வழிபாடு வந்து செய்யலாம். கரெக்டாக சொல்லணுன்னா, சித்ரா பௌர்ணமி நாளில் நம்மளுடைய குலதெய்வ வழிபாட்டிற்கு அடுத்த முக்கியத்துவத்தை கொடுக்கறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கன்னி தெய்வ வழிபாட்டிற்கு தான். அதுக்கு பிறகு தான் வந்து இஷ்ட தெய்வ வழிபாடே. மொத்தத்தில் இந்த நாளில் நான் சொன்ன அந்த 3 கலவை சாதம், அந்த 3மே உங்களால் செய்வதற்கு சிரமமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து தயிர் சாதமாவது நீங்கள் தாளித்து அதை வந்து அன்றைக்கி வச்சு வழிபாடு செய்கிறது சிறப்பு. முக்கியமாக உங்களுடைய பூஜை அறையில் அன்றைக்கி புதுசாக ஒரு கண்ணாடி வந்து நீங்கள் வாங்கி வச்சு வழிபாடு செய்கிறது தனி ஒரு பலனையே வந்துட்டு கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இதுபோல் கன்னி தெய்வத்துக்குன்ட்டு தனியாக எந்த ஒரு வழிபாட்டுனாலையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது. இப்போ அமாவாசை அப்படின்னா நம்ம பாட்டுக்கு அமாவாசை நாளில் முன்னோர்களை நினச்சி வழிபாடு இது மாதிரிலாம் வந்து செய்கிறோம். ஆனால் கன்னி தெய்வ வழிபாடுங்கிறது எத்தனை பேர்த்து வீட்டில் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னே தெரியாது. அதனால் அவங்களுக்குன்னு உரிய இந்த சித்ரா பௌர்ணமி நாளை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இந்த வழிபாடு செஞ்சோம் அப்படிங்கும்போது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான துன்பங்களும் வந்து நீங்கும். ஏன்னா நம்ம நினச்சி இவங்க வழிபாடு செய்கிறாங்கங்கிற சந்தோஷத்துலேயே இவங்க வந்து இறைவனிடம் நமக்காக வந்து கேட்டுக்குவாங்களாம். என்னுடைய சந்ததியினர், என்னுடைய குடும்பத்தினர் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அவங்க வாழ்க்கையில் வந்து ஒரு ஒளியேற்றி வைங்க, அவங்க நல்லா இருக்கணும், நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும், நல்ல ஒரு செல்வ செழிப்பாக அவங்களுக்கு கொடுங்க, அவங்க தலைமுறையை நல்லா வாழ வைங்கன்னு சொல்லி வேண்டிக்குவாங்களாம். அப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் தரக்கூடிய இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் மறக்காமல் நான் சொன்ன அந்த வழிபாட்டை செஞ்சு பலனடையுங்க. இன்னும் அடுத்தடுத்த பதிவுகளில் சில சிறப்பான பரிகாரங்கள் குறித்தெல்லாம் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கனாவோ, மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும்னு நினச்சிங்கனாவோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.